அவரோட லைனப்ஸ் பார்க்குறப்போ, படம் ஒண்ணுமே ரிலீஸ் ஆகல. எதுவுமே ஸ்டார்ட்டிங் பென்ஸ்ல இருந்து, அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் 4வது படம் அது. இப்போ சன் பிக்சர்ஸ் படம். எதுவுமே ரிலீஸ் ஆகாதப்போ இவ்ளோ பெரிய லைனப்ஸ், இவ்ளோ பெரிய கமிட்மெண்ட்ஸ் எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு? ஸ்ட்ரகிள் எப்படி அவரு இதெல்லாம் ஏத்துப்பாருங்கிறது இல்ல ஒரு அவருக்கு ஸ்ட்ரகிள்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க. ஏன்னா மியூசிக்க பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, இப்ப ராஜா சார் சொல்ற மாரி தான். இது எங்கேருந்து வருதுன்னே எனக்கு தெரியலங்கிறது தான் ம். எதார்த்தம். அது எல்லா இசையமைப்பாளர்களும் சொல்றதுதான்னு வைங்களேன். இப்ப எங்கேருந்து வருதுன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ரகிளும் கிடையாது. அது எங்கேருந்து வருதாதுன்னு தெரியாத மாரி அதுவா வரும். வந்துட்டதுக்கப்புறம் அத பெர்ஃபெக்ட்டா புரோகிராம் பண்ணி, அசெம்பிள் பண்ணி, அத யாருக்கு என்ன குடுக்கணுமோ, வாட் எவர் இட் இஸ் அத பண்ணிற போறான்னு வைங்களேன். ஸோ இதுல ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஆனா, ஒருத்தவருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி இத்தன படங்கள் வருதே, இவர் யாருங்கிற கேள்வி தான் எங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. பட் ஆனா, படம் வந்து தான் ரசிகர்களா நாம பார்ப்போம் அவருடைய பொட்டன்ஷியல. பட் ஆனா, இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே அவருடைய வொர்க்க பார்க்கறதுக்கான, கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு தான இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு ரசிகன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க அத கேட்டு பார்த்துருப்பாங்களா? இந்த பாட்டு நல்லா இருக்கு. ஓ! இவருக்கு இந்த டேலண்ட் இருக்கு. இவர வச்சு நம்ம படம் பண்ணலாம். இவரு பண்ணா நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு ஒரு ஈர்ப்பும், புரிதலும் வந்துட்டு அந்த டீமுக்கு இருக்கும் இல்லையா? அதனுடைய விளைவு தான் அவருக்கு டக்கு டக்கு டக்குன்னு பட வாய்ப்புகள் கிடைக்குது. இப்ப குறிப்பா வந்துட்டு இப்ப எஸ்டிஆர்னுடைய ஒரு 2 படம். இப்ப இது ம். எதுவுமே ரிலீஸ் ஆகல அப்படின்னா கூட, இந்த படங்களுடைய வாய்ப்பு வந்துட்டு என்ன காட்டுது அப்படின்னா, இவர் வந்துட்டு அடுத்த லீகுக்குள்ள வராரு. ஸோ எப்பவுமே ஒருத்தர் டக்கு டக்கு டக்குன்னு வளர்றதுக்கு முன்னாடி, "எப்பா கம்மி பட்ஜெட்ல இருக்கும்போதே அவருக்கு அட்வான்ஸ் குடுத்து வைங்கப்பா. ம். நாளைக்கு இன்னும் பெரிய ஆள் ஆயிட்டாரு ஆ அப்படின்னா, அதே அட்வான்ஸ் வச்சு அப்படி நம்ம ஒரு படம் யோசிச்சிருப்பாங்க. பண்ணிக்கலாம்." அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான்.